ஓகே ஹாய். என்னதான் இந்த மழைக்காலம் மனசுக்கு மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் கொடுத்தாலும் அது அழையா விருந்தாளியா காய்ச்சலையும் கொடுக்குது. வாங்க இந்த மழைக்கால காய்ச்சல் பற்றிய வார்னிங் சிம்டம்ஸ், மருத்துவ ஆலோசனை மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மழைக்கால காய்ச்சல் பாத்தீங்கன்னா மோஸ்டா வைரஸ்களினாலும் ஒரு சில பாக்டீரியாக்களினாலும் ஏற்படுது. வாங்க இதோட அபாய அறிகுறிகளான வார்னிங் சிம்டம்ஸ் பத்தி பார்ப்போம். பொதுவாகவே 3 நாட்களுக்கு மேலாக கடுமையான காய்ச்சல் இருக்கிறது, பிபி குறைஞ்சு மயக்கம் வருது, மூச்சு திணறல் ஏற்படுதல் மற்றும் கடுமையான உடல்வலி மற்றும் தலைவலி ஏற்படுதல், உடலில் சிவப்பு நிற புள்ளிகள் ஏற்படுதல், டீஹைட்ரேஷன் அழைக்கப்படுற உடல் நீச்சத்து குறைபாடு ஏற்பட்டு இதனால நாக்கு வறட்சியாகவும் சிறுநீர் அளவு குறைஞ்சும் காணப்படுறது. மேலும் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்படுறது மற்றும் தண்ணீர் மற்றும் உணவு அருந்த முடியாம இதனால உடல் பலவீனமாகவும் சோர்வாகவும் காணப்படுறது. இப்போ சொன்ன இந்த வார்னிங் சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா உடனே தக்க மருத்துவ ஆலோசனை பெறுவது கட்டாயம். வாங்க இப்போ இதுக்கான மருத்துவ பரிசோதனைகள் பற்றி பார்ப்போம். இதற்கான மருத்துவ பரிசோதனைகள் பார்த்தோம்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அதாவது ரத்த அணுக்கள் எண்ணிக்கை மற்றும் டெங்கு, மலேரியா, டைபாய்டு டெஸ்ட் பண்றது, இஎஸ்ஆர்னு சொல்லப்படுற எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் மற்றும் யூரின் டெஸ்ட், இதெல்லாம் ரொம்ப கட்டாயம். இவர்களுக்கு தேவைப்பட்டால் டீஹைட்ரேஷனுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் என்று அழைக்கப்படுற சலைன் ட்ரிப்ஸ் போடுறதும், ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் அழைக்கப்படுற நரம்பு ஊசிகள் போடுவதும் அவசியம். இந்த மழைக்காலத்துல பரவிட்டு இந்த மழைக்கால காய்ச்சல் பார்த்து பீதி அடையாம இதோட வார்னிங் சிம்டம்ஸை நல்லா புரிஞ்சு வச்சு தக்க நேரத்துல மருத்துவ சிகிச்சை பெற்று விழிப்புணர்வுடன் இருப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.